வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ரோட்ல எத்தனையோ அதிநவீன கார்களை பார்க்கிறோம். ஆனா ஒரு காலத்துல இந்திய சாலைகளோட அசைக்க முடியாத ராஜாவா இருந்த ஒரு காரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் ஹிந்துஸ்தான் அம்பாசிடர். 1958 கொல்கத்தாவில் இதோட உற்பத்தி தொடங்குச்சு. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் கார் இதுதான். பிரிட்டிஷ் காரான மோரிஸ் ஆக்ஸ்போர்டு மாடலை வச்சு இதை உருவாக்கினாலும் இது ரொம்ப சீக்கிரமே ஒரு இந்திய அடையாளமா மாறிடுச்சு. ஏன் இந்த காரை எல்லாரும் கொண்டாடுனாங்க தெரியுமா? இதோட உறுதி அப்படி. இரும்பால செய்யப்பட்ட இதோட பாடி ஒரு டேங்க் மாதிரி இருக்கும். அதனால தான் விபத்துக்கள் நடந்தாலும் உள்ள இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்பு வராதுன்னு மக்கள் நம்புனாங்க. அதே மாதிரி இதோட பின்னாடி சீட்ல உட்காந்து போறது ஒரு சொகுசான சோஃபாவில் உட்கார்ந்து போற மாதிரி இருக்கும். அதனாலேயே இதுக்கு சோஃபா ஆன் வீல்ஸ் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. இந்திய பிரதமர்கள், முதலமைச்சர்கள்னு எல்லா வைப்பிகளோட முதல் சாய்ஸா இந்த கார் தான் இருந்துச்சு. வெள்ளை நிற அம்பாசிடர் கார் சைரன் வச்சு வருதுனாலே அது ஒரு அதிகாரத்தோட அடையாளமா பார்க்கப்பட்டுச்சு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், 2013 லண்டன்ல நடந்த ஒரு போட்டியில உலகத்திலேயே சிறந்த டாக்ஸி அப்படிங்கிற விருதை நம்ம ஊர் அம்பாசிடர் கார் ஜெயிச்சது. மெர்சிடிஸ் பென்ஸ் மாதிரியான பெரிய கார் நிறுவனங்களையே இது பின்னுக்கு தள்ளிடுச்சு. கால மாற்றத்தினால 2014 இதோட உற்பத்தி நிறுத்தப்பட்டாலும் இப்போ இந்த காரை எலக்ட்ரிக் வெர்ஷன்ல திரும்ப கொண்டு வர போறதா செய்திகள் வருது. ஒருவேளை புதுப்பொலிவோட அம்பாசிடர் கார் வந்தா நீங்க அதை வாங்குவீங்களா? உங்க பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.